முதலாவதாக இந்த சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள சிந்தை. நாம் தேவனிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற போது தேவனிடத்தில் இருந்த அந்த தாழ்மை நம்மிடத்திலையும் அது அந்த சாயலாக கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதன் 5 முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தாழ்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவன் நமக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று சொன்னால், எனக்காக ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே என் தகப்பனாருடைய சுபாவம் எனக்கும் அது இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள சிந்தை நம்மளிடத்தில் இருக்குமானால், இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போம். வாழ்கிற இடத்துல, பணிபுரிகிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, மற்றொரு இடத்துல எவ்வளவு நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். எவன் ஒருவன் தனக்குள்ளே ஒரு மேட்டிமையான இருதயத்தோடு இருக்கிறானோ அவன் மேலே தேவன் கோபம் அடைகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தாழ்மை ஒரு மனுஷனை உயர பண்ணுகிறது என்று சொன்னால், இந்த சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு இந்த தாழ்மையின் மனுகுலமாய் கடைசி பரியந்தம் சொட்டு இரத்தம் சிந்துகிற வரைக்கும் அந்த தாழ்மை தேவனிடத்தில் வெளிப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்களும் நானும் இந்த தாழ்மையை இன்றைக்கு தரித்துக் கொள்ள வேண்டும்.